வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து நான் ஆட்டிறைச்சி முள்ளு கறியோட வந்திருக்கேன். இந்த ஆட்டிறைச்சி முள்ளு கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். நான் அந்த அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கிறேன். 1/2 கிலோ ஆட்டு முள் இருக்கு. இது விலா எலும்பு. ஆனால் எந்த எலும்புண்டாலும் நீங்க பாவிக்கலாம் இந்த கறிக்கு. இல்லை ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், 4 உள்ளி எடுத்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் போட்டு இடிச்சு வச்சிருக்கிறேன். அரைவாசி தக்காளி பழம், ரம்பை வந்து ஒரு 3-4 பீஸ் இருக்குது. இதில் வந்து கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 கப் தண்ணி இருக்குது. 1/2 கப் தண்ணி. இதில் வந்து தேவையான அளவு உப்பு. எண்ணெய் ஒன்றும் சேர்க்கலையேன்னு சொன்னால் இந்த விலா முள்ளில் வந்து ஏற்கனவே வந்து கொழுப்பு இருக்குது. இப்போ இதை அவிஞ்சு வரைக்கும் அந்த கொழுப்புலேருந்து எண்ணெய் வரும். அதில் அப்படியே எண்ணெய் ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. இதுக்கு இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மீடியம் ஹீட்லேயே மூடி போட்டு 15 ஒரு சின்ன பீஸ் கருவா, கராம்பு ஒரு 5, ஏலக்காய் ஒரு 3, இதை நான் வந்து நல்லா பட்டா இடிக்க போகிறேன், பவுடராக இடிக்க போகிறேன். 15 நிமிஷமா மீடியம் ஹீட்டில் வந்து அவிய விட்டு நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே இன்னொரு 5 நிமிஷம் வந்து இதை வதங்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டுது. இதை பார்க்க தெரியுது, இதில் எண்ணெய் வருது. நான் வந்து எண்ணெய் போடவே இல்லை. ஸோ அந்த இறைச்சி முள்ள இருக்கிற எண்ணெய் வந்து தான் இது. உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இப்படியே உங்களுக்கு திக்காக வந்து பிரட்டலாக வேணும்னு சொன்னால் இப்படியே நீங்கள் பிரட்டி எடுக்கலாம். எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னு சொன்னால் ஆக்சுவலி எனக்கு இன்றைக்கு கிரேவியாக வேணும். உங்களுக்கு கூட வேணும்னு சொன்னால் கூட தண்ணி விடலாம். ஆனால் நான் இன்றைக்கு விட போகிற வந்து 1 கப் தண்ணி. மீடியத்துக்கும் ஹைலேயும் இடையில வச்சுக்கொண்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வந்து இதை அவிய விட போகிறேன். இது இப்போ வந்து 7-8 நிமிஷமாக வந்து இதில் வந்து அவிஞ்சோன்றிருக்கு. நல்லா கிளறி போட்டு வந்து இதை நான் லோ ஹீட்டில் வச்சுட்டு, லோ ஹீட்டில் வச்சிங்கன்னு சொன்னால் தான் இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா லோ ஹீட்டில் வைக்க எண்ணெய் எல்லாம் வந்து வெளியில் வரும். இதை வந்து நல்லா ஊறி கறித்தூள் எல்லாம் சேர்ந்து ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நான் இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சு இதை அவிய விட போகிறேன். இது நான் 5 நிமிஷமாக லோ ஹீட்டில் அவிஞ்சோன்றிருக்குது. ஓகே, பார்க்க தெரியுது. இப்போ எண்ணெய் எல்லாம் செப்பரேட் பண்ணி வந்திருக்கு. இதில் வந்து ஏலக்காய், கராம்பு, கருவாய் எல்லாம் இடித்து வச்சிருக்கிறேன் பவுடர் ஆக்கி. இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்குது. இதையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த அரைவாசி தேசிக்காயம் இதுக்குள்ள புளிஞ்சு மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் நான் உங்களுக்கு பிளேட் பண்ணிட்டு காட்டுறேன். இதுதான் இந்த ஆட்டு விலா முள்ளு கறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டு முள்ளு கறியெல்லாம் செய்து முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுல. ஸ்பைஸியாக நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கூட காமெண்ட்ஸில் கேள்வி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் தம்ஸ் அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காட்டிக்கு நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இந்த சேனல் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைத்தீங்கன்னு சொன்னால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்ன இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.